தலையை சிதைத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நர்ஸ். சிசிடிவியின் காட்சிகளின் உதவியால் சிக்கிய கணவன். என்ன நடந்தது வாங்க விரிவாக பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சாலை அருகே பூம்புகார் நகர் பகுதியில் பாழடைந்த வீடு ஒன்று உள்ளது. அந்த வீட்டில் இளம்பெண் ஒருவர் தலை சிதைக்கப்பட்ட நிலையில் பிணமாகவும் கிடந்திருக்காங்க. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த மக்கள் உடனடியாக திருப்பூர் தெற்கு போலீசாருக்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் இறந்தவர் 25 வயது மதிக்கத்தக்கவர் இளம்பெண் என்பதையும் தலையில் கல்லை போட்டு முகத்தை சிதைத்து கொலை செய்ததையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் அந்த பெண் பிங்க் நிறத்திலான செவிலியர் சீருடை அணிஞ்சிருக்காங்க. அதனை வைத்து அவர் திருப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வந்ததையும் தெரிந்து கொண்டிருக்காங்க. இதனை அடுத்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக போலீசார் அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட அந்த பெண் மதுரையைச் சேர்ந்த சித்ரா என்பதும் 20 நாட்களுக்கு முன்புதான் அவர் வேலையிலும் சேர்ந்துள்ளார். கணவனை பிரிந்த சித்ரா குழந்தைகளுடன் தனியாகவும் வசித்து வந்திருக்கிறது விசாரணையிலும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மனைவியை அழைத்து செல்வதற்காக கணவர் ராஜேஷ் கண்ணா வந்தபோதுதான் சித்ரா கொலை நிகழ்ந்ததாகவும் ராஜேஷ் கண்ணா தலைமறைவாகி இருப்பதாகவும் கூறப்பட்டது. கொலை செய்யப்படுவதற்கு முன்பு சித்ரா சாலையில் நடந்து செல்லும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியிருக்கு. சித்ராவுடன் ஒரு ஆண் தோளில் கையை போட்டுக்கொண்டு நடந்து சென்று வருகிறார். அந்த ஆண் சித்ராவின் கணவரா, அவர்தான் கொலைக்கு காரணமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரிச்சிருக்காங்க. இந்த நிலையில் செவிலியர் சித்ராவின் கணவரை போலீசார் கைது செஞ்சு இப்போ விசாரணையும் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லியும் கொடுக்கக்கூடிய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.